இலங்கை தலை மன்னார் முதல் தனுஷ்கோடி வரையுள்ள 30 கிலோமீட்டர் தூரம் பாக் ஜலசந்தி கடற்பகுதியை சமீப காலமாக வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பல நீச்சல் வீரர்கள் நீந்தி கடந்து சாதனை படைத்து வருகின்றனர். இந்த நிலையில் தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை நீந்தி கடப்பதற்கு இந்திய இலங்கை இருநாட்டு அரசிடம் உரிய அனுமதி பெற்று நேற்று 31 பேர் கொண்ட குழு ராமேஸ்வரத்தில் இருந்து படகு மூலம் புறப்பட்டு தலைமன்னார் சென்றடைந்தனர். அங்கிருந்து இன்று காலை கடலில் குதித்து தொடர் ஓட்டம் முறையில் நீந்த தொடங்கினர். அப்போது சரியாக 3 மணியளவில் தொடர் ஓட்ட நீந்துதலில் 3வது இடத்தில் இருந்த பெங்களூரைச் சேர்ந்த கோபால் ராவ் என்ற 78 வயதுடையவருக்கு திடீரென நடுக்கடலில் நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதனை அடுத்து அவரை பரிசோதித்த மருத்துவ குழு நெஞ்சுவலி காரணமாக கோபால் ராவ் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தினர். இதனை அடுத்து கோபால் ராவ் உடலை தனுஷ்கோடி பாலம் மீன்பிடி துறைமுகத்துக்கு எடுத்து வந்த பின்னர் உடற்கூற்று ஆய்விற்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். உடன் வந்த நபர் ஒருவர் உயிரிழந்ததால் 30 பேரும் மன்னார் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை நீந்தி கடந்து சாதனை படைக்கும் நிகழ்வை கைவிட்டனர். கோபால் ராவ் உயிரிழந்தது தொடர்பாக ராமேஸ்வரம் நரைன் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.